ஒரு பாதுகாப்பு அமைப்பு அப்படிங்கிறது எப்போ தேவைப்படுதுன்னா உண்மையிலேயே ஒருத்தருக்கு வந்துட்டு த்ரெட் இருக்குது அப்படின்னாங்க. அண்ணாமலை அவர்களுக்கு ஏன் இதை கொடுத்தாங்கன்னா அது பாஜக கட்சி அவங்களுடைய நபர் ஒருவரை ப்ரொமோட் பண்றதுக்காக கொடுக்குறாங்க. இங்க பாரு இவருக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்கு, அதுலயும் ஒரு மத அரசியல் இருக்குங்கிறத நீங்க உணர்ந்துக்கணும். இஸ்லாமியர்களை கையில் எடுத்து இவனால எனக்கு வந்துட்டு பிரச்சனை இருக்குங்கிறத இது பண்ணி அவங்க ஒரு பிரச்சனையா அது ஒரு மத பிரச்சனையா அவங்க கொண்டு போவாங்கிறது உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது, விட்டுறணும். இப்ப இவரை எடுத்த பொழுது நீங்க இதை வந்துட்டு அப்ளை பண்ணாம எனக்கு வந்துட்டு இந்த பாதுகாப்பு எனக்கு தேவை அப்படிங்கறத அப்ளை பண்ணாம கொடுக்க மாட்டாங்க. நீங்க அப்ளை பண்றீங்க, கொடுக்குறாங்க, அது வந்துட்டு வருது, சரி வரட்டும், பிரச்சனை இல்லை. யாரை சந்திக்கிறது மக்கள் போறீங்க, மக்களை சந்திக்கிறதுக்காக தான் பரந்தூர் விமான நிலையத்துக்கு போறீங்க. என்ன சொன்னீங்க? மக்களுக்காக போராட போறேன், மக்கள் போராட்டத்தில் நான் கலந்துக்க போறேன். நீங்க உங்களால இறங்கி மக்கள் போராட்டத்தில் கலந்துக்க முடிஞ்சுச்சாங்கிறதான் கேள்வி. இப்ப கலந்துக்க முடியல அப்படின்னா எது உங்களை தடுக்குது? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னாக்க, நான் வண்டியை விட்டு இறங்குனா 4 பேர் என் மேல பாஞ்சிருவான், என் மீது கீறல் விழும், என் மீது வந்துட்டு அடி விழும், ஒருத்த வந்துட்டு என் மேல தூக்கி போடுவான் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இன்னும் மக்களுக்கு அந்நியமாகவே நீங்க இருக்கிறீங்க, மக்களோடு நீங்க வந்து சேரவே இல்லைங்கிறது அர்த்தம்.